வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பழனிமலை முருகனை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். பழனிமலை முருகன் சிலை பார்த்தோம்னா நவபாசான சிலையால் செய்யப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அதற்காக முருகன் சிலைக்கு செய்வதற்கு எடுத்துக்கொண்ட காலம் மட்டுமே 9 வருடங்களாக சொல்லப்படுது. இப்படி சிறப்பு வாய்ந்த பழனிமலை முருகனின் சிறப்புகளையும் வரையுமே நீங்கள் அறிந்ததாத பல சுவாரஸ்யமான தகவல்கள் நிறைந்த பழனிமலை முருகன் பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கும். அதனால் வீடியோவில் எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இதுவரைக்குமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பழனிமலை முருகன் பார்த்தோம்னா ஆண்டி கோலத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார் தான் பழனிமலை முருகன். அறுபடை வீடுகளில் முதல் வீடாக தான் பழனி திருக்கோயில் அமைஞ்சிருக்குது. இந்த கோயிலில் மட்டுமல்லாமல் இக்கோயிலினுடைய சித்தர்களால் உருவாக்கப்பட்ட நவபாஷான முருகன் சிலையும் பல்வேறு சிறப்பம்சங்களை தன்னகத்தை கொண்டிருக்குதுன்னு சொல்லலாம். இந்த சிலையை அபிஷேகம் செய்து கொடுக்கப்படும் பிரசாதம் பல்வேறு உடற்பிணிகளை போக்கும் மறுமருந்தாக பயன்படுத்துகிறாங்க. தண்டாயுதபாணி விக்கிரகத்திற்கு 4 விதமான அபிஷேக பொருட்கள் மட்டும்தான் உபயோகப்படுத்துகிறாங்க. அவை பார்த்தோம்னா நல்லெண்ணெய், பஞ்சாமிர்தம், சந்தனம், விபூதி. பன்னீர் பார்த்தோம்னா மார்கழி மாதத்தில் மட்டும் உபயோகப்படுத்துவாங்க. சந்தனமும் பன்னீர் தவிர மற்றவை எல்லாமே தண்டாயுதபாணியின் சிரசில வைத்தோ உடனே அகற்றப்பட்டு விடுது. அதாவது பார்த்தோம்னா அடி முதல் முடி வரை அபிஷேகம்னா முழு அபிஷேகமும் சந்தனத்துக்கும் பன்னீருக்கு மட்டும்தான் இருக்குதா. சிரசு விபூதி என்பது சித்தர் உத்தரவால பக்தர்களுக்கு வழங்கப்படுகிற ஒரு பிரசாதம். அது கிடைப்பது மிக புண்ணியமாக கருதப்படுது. ஒரு நாளைக்கு பார்த்தோம்னா 6 முறைய தண்டாயுதபாணிக்கு அபிஷேகமும் அலங்காரமும் செய்யப்படுது. இந்த அபிஷேகம் பார்த்தோம்னா 5 முதல் 7 நிமிடத்துக்குள்ள முடித்து விடுறாங்க. அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்து விட்டோம்னா பின்னர் அடுத்த அபிஷேகம் வரை மாலை சாற்றுவதோ பூக்களை அர்ச்சனை செய்வதோ கிடையாதான். இரவில் மட்டுமே முருகனுடைய மார்பில் மட்டும் வட்ட வடிவில் சந்தன காப்பு சாத்தப்படுது. விக்கிரகத்தில் புருவங்களுக்கு இடையில தான் ஒரு பொட்டு அளவுக்கு சந்தனம் வைக்கப்படுது. முன்னொரு காலத்தில் சந்தன காப்பை முகத்திலும் சாத்தி கொண்டிருந்தாங்க. பின்னால் தான் இந்த முறை மாற்றப்பட்டு இருக்குது. இது பனியின் விக்கிரகம் பார்த்தோம்னா மிகுந்த சூடாக தான் இருக்குது. அதனால தான் இரவு முழுவதுமே அந்த விக்கிரகத்திலிருந்தே நீர் வெளிப்பட்டு இருக்குமா. இந்த நீரை அபிஷேக தீர்த்தத்துடன் கலந்து காலை அபிஷேகம் நடக்கும்போது அங்கே இருக்கும் பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகம் செய்கிறாங்க. தண்டாயுதபாணி சிலையில மட்டுமே நெற்றில ருத்ராட்சமோ, கண், மூக்கு, வாய், தோள்கள், கை, விரல்கள் போன்றவை மிக அற்புதமாக மொழியால் செதுக்கப்பட்டது போல தெளிவாக இருக்குன்னு சொல்லப்படுது. அந்த சிலையை சுற்றி எப்போதுமே ஒருவித சுகந்த மனம் பரவி கொண்டு தான் இருக்குது. சிலையை செய்ய போகர் எடுத்துக்கொண்ட நாட்கள் பார்த்தோம்னா 9 வருடமாக சொல்லப்படுது. அம்பாள், முருகர், அகத்தியர் இவர்களுடைய உத்தரவுக்கு பின்னாடி தான் போகரும் இப்படி ஒரு சக்தி வாய்ந்த சிலையை செய்ய முயற்சி செய்திருக்காரு. இதற்காக 4000க்கும் மேற்பட்ட மூலிகைகளை பல இடங்களில் சென்று தேர்வு செய்து கொண்டு வந்தாங்க. 81 சித்தர்கள் இந்த நவபாஷானத்தை போகர் சொற்படி தயார் பண்ணியிருக்காங்க. பொதுநல எண்ணத்தோடும் செயல்பட்டதால காலமும் இயற்கையுமே தன் சீற்றத்தை குறைத்து கொண்டு சித்தர்களுக்கும் உதவி செய்ததாக இன்னொரு தனுக்கு தகவல்ல சொல்லியிருக்காங்க. அகத்தியர் உத்தரவால தான் ஒரு அசுரன் 2 மலைகளை காவடி போல சுமந்து பொதுகை நோக்கு கொண்டு செல்ல முருகன் அவனை தடுத்து நிறுத்தி போரில் தோற்கடித்து 2 குன்றையுமே இப்போது இருக்கும் இடத்துல வைக்க செய்தார்னு புராண தகவல்ல சொல்லியிருக்காங்க. போகர் பார்த்தோம்னா இகபரத்தில் இருக்கும்போது தான் மனைவிக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதற்காக முருகனை மேற்கு திசை நோக்கி பிரதிஷ்டை செய்திருக்காரு. இதனால தான் மலை நாட்டில் உள்ளவங்களுக்கு பழனி முருகன் குலதெய்வமாக ஆனாராம். கல்லில் சிலை செய்து பிரதிஷ்டை செய்து கட்டிய எத்தனையோ கோயில்களும் சிதலமடைந்து போயும் நவபாஷானத்தால் சிலை செய்த இந்த கோயில் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டிருப்பதன் காரணம் பார்த்தோம்னா சித்தர்களின் மகிமைன்னு சொல்லப்படுது. தண்டாயுதபாணியனுடைய சிலைக்கு இடது பக்கத்தில் தான் ஒரு சின்ன மரகத லிங்கமும் இருக்குது. இதை தரிசிக்க வலது பக்கமாக சென்று தீபம் காட்டுதல் வேண்டுமா. ஏன்னா தீப ஒளியில இல்லாமல் இந்த லிங்கத்தை தரிசிக்க இயலாதுன்னு சொல்லப்படுது. பழனியில மட்டும் 2 மரகத லிங்கம் இருக்குது. ஒன்று முருக சன்னதியிலும் இன்னொன்று பார்த்தோம்னா போகர் சமாதியில
மேல் இந்த இரண்டையுமே போகர் பூஜை செய்ததாக துணுக்கு தகவல்களை சொல்லியிருக்காங்க. அறுபடை வீடுகளில் பழனி முருகன் கோயில் பார்த்தோம்னா 3வது படை வீடாக விளங்குது. இந்த கோயில் மட்டும் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மிகவும் பிரசித்தி பெற்றதாக சொல்லப்படுது. இந்த தளத்தில் தான் மூலவர் நவபாஷானத்தால் ஆனவராம். போகர் என்ற சித்தரை இந்த தளத்தில் மூலவரை பிரதிஷ்டை செய்திருக்காரு. உற்சவராக முத்துக்குமார சுவாமி அமைஞ்சிருக்காரு. கோயிலில் தான் தமிழகத்தில் முதலாக பக்தர்களுடைய வேண்டுதல்கள் நிமித்தமாக அழகு குத்துதல், காவடி எடுக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்குதான். இதன் பின்னர் தான் தமிழகத்தில் மற்ற கோவிலில் பக்தர்களும் மத்தியில் கடன் செலுத்தும் பழக்கம் ஏற்பட்டுச்சுன்னே சொல்லலாம். பழனி முருகன் மலை கோயிலில் தரை மட்டத்தில் இருந்து பார்த்தோம்னா 450 அடி உயரத்தில் அமைஞ்சிருக்குது. பக்தர்கள் 696 படிகள் கடந்து கோயிலுக்கு செல்ல வேண்டும். பழனிக்கு ஆவினன்குடி, தென்பொதிகை என்ற புராண பெயர்களும் இருக்குது. கோயிலினுடைய வரலாறு நாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும். நாரதர் பார்த்தோம்னா ஒரு நாள் அரிதாக கிடைத்த ஞானப்பழத்தை சிவனுக்கு சாப்பிட கொடுத்துருக்காங்க. அப்போது அருகில் இருந்த பார்வதியும் தன்னுடைய மகன்கள் முருகன், விநாயகருக்கு பகிர்ந்து கொடுக்க விரும்பியிருக்காரு. ஆனால் சிவபெருமான் பார்த்தோம்னா பழத்தை பகிர்ந்தால அதன் தனித்தன்மை போய்விடும் என கூறி பழத்தை பெற மகன்களுக்கு ஒரு போட்டியை அறிவித்தார். உலகத்தை யார் முதல்ல சுற்றி வராங்களோ அவர்களுக்கு தான் இந்த ஞான பழத்தை வழங்க முடிவு செய்தாங்க. முருகனும் தன்னுடைய மயில் வாகனத்தில் ஏறி உலகத்தை சுற்றி வர சென்று விட்டார். ஆனால் விநாயகர் பார்த்தோம்னா பெற்றோரை உலகமாக நினைத்து கொண்டு அவர்களை சுற்றி ஞான பழத்தை பரிசாக பெற்றாரா. அதிர்ச்சியடைந்த முருகனும் ஏமாற்றத்தை தாங்க முடியாமல பெற்றோரை விட்டு பிரிந்து பழனி முருகன் கோவிலில் குடிபெயர்ந்திருக்காரு. அன்றிலிருந்து முருகன் தங்கியிருந்த இந்த படை வீடு பழனி என அழைக்கப்படுது. பழனி முருகன் கோயிலில் திருவிழாக்கு பெயர் பெற்ற ஊருன்னே சொல்லலாம். இங்கே ஆண்டுதோறும் பார்த்தோம்னா தைப்பூசம், பங்குனி உத்திரம், சூரசம்ஹாரம் ஆகிய விழாக்கள் விமர்சையாக கொண்டாடப்படுது. குறிப்பாக தைப்பூச திருவிழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் தமிழகம் முழுவதுமே இருந்து இந்த கோயிலுக்கு செல்வதை வழக்கமாகவே வச்சிருக்காங்க. கோயிலில் பார்த்தோம்னா மலை கோயிலாகவும், பெரிய நாயகி கோயில், திருநாவினன்குடி கோயில் ஆகிய 3 கோவில்களும் தினசரியுமே காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை தொடர்ந்து திறந்து வைக்கப்படுது. குடும்பத்தில் தோஷமும், தொழில செழிக்க, செல்வம் பெருக இந்த கோயிலில் அதிகளவில் பக்தர்கள் பல்வேறு வேண்டுதல்களை நிறைவேற்றி முருகனை வேண்டி செல்வாங்க. குழந்தைகள் தாயுடன் பிறந்து தந்தையுடன் அடைக்கலம் பெறுவாங்க. முருகனோ தந்தையின் நெற்றி கண்ணல இருந்து உதிர்ந்து தாய் பார்வதியின் அரவணைப்பில் வளர்ந்திருக்காங்க. முருகனை பெற்றோருடன் கோபித்து கொண்டு நின்ற தலம் என்பதால தான் பழனி மடியடிவாரத்தில் உள்ள திருவாவினன்குடி தலமே 3ஆம் படை வீடுன்னு அழைக்கப்படுது. இந்த கோயிலில் வளர்க்கப்படும் பழனி பஞ்சாமிர்தம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது. பழனி பஞ்சாமிர்த பக்தர்கள் மத்தியில் விசேஷமான பிரசாதமாக விளங்கி வருது. முருகனை தண்டாயுதபாணியன் என அழைக்க பெயர் காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இடும்பன் என்பவன் பார்த்தோம்னா அகத்தியருடைய உத்தரவுப்படி சத்திகிரி, சிவகிரி என்ற 2 மலைகளை தென்பொதிகைக்கு எடுத்து சென்றிருக்கான். வழியில பாரம் தாங்காம பழனி மலையில இடும்பன் 2 மலைகளையுமே கீழே வைத்து விட்டானா. அப்போது பழனி மலையில இருந்த முருகன் கீழே வைத்த சத்திகிரி மலையில ஏறி நின்றிருக்காரு. இடும்பன் அவரை இறக்கும்படி எச்சரித்தான். முருகன் அவன் பேச்சை கேட்கல. ஆத்திரமடைந்த இடும்பனோ முருகனை எதிர்க்க துணிந்து நின்றான். முருகனோ அவனுக்கு தன்னுடைய அருட்பார்வையை செலுத்தி அவனை தன்னுடைய வைத்து கொண்டாரு. சத்திகிரி மலை மீது ஏறி நின்றபோது முருகன் தன் கையில தண்டம் வைத்திருந்தால்தான் தண்டாயுதபாணி பெயர் பெற்றிருக்காரு. பழனி முருகன் கோயில மூலவராக தண்டாயுதபாணியும் நவபாஷான மூர்த்தி அமைஞ்சிருக்குது. தல விருட்சமாக நெல்லி மரம் அமைஞ்சிருக்குது. தீர்த்தம் சண்முக நதியிலையும், ஆகமம் சிவகாமமாகவும், புராண பெயர் திரு ஆவினன்குடியும், ஊர் பழனி, மாவட்டம் திண்டுக்கல், மாநிலம் தமிழ்நாடு. பழனிமலை முருகனை பிடிச்சிருந்தா
ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி என்று கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. கருங்காலி மாலையில் அனைத்து தெய்வங்களுமே குடியிருப்பதாக சொல்லப்படுது. இதை அணிந்தாலே வீட்டில் வைத்து வழிபட்டாலுமே குலதெய்வம் உள்ளிட்ட அனைத்து தெய்வங்களுடைய அருளும் நமக்கு கிடைக்கும். கருங்காலி நவகிரகங்களை பாதிப்புகளையும் தோஷங்களையும் கட்டுப்படுத்துது, எதிர்மறை ஆற்றல்களை அளிக்கக்கூடியதாக இருக்குது. கருங்காலி மாலையை நீங்கள் வாங்க விரும்பினா வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. தேங்க்யூ வியூவர்ஸ்.